அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, இந்தியாவை ஆளப் போகக்கூடிய அடுத்த பிரதம மந்திரி யார் என்கின்ற கேள்வி இப்பொழுது எல்லா மக்களிடத்திலுமே எழுந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால், தொங்கு நாடாளுமன்றம் அமையும் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில், என்டிஏ எப்படியாவது ஜேடியுவையும் டிடிபி என்று சொல்லக்கூடிய தெலுங்கு தேச கட்சியையும் ஒன்றிணைத்து ஆட்சி அமைப்பதற்கு உண்டான எல்லா விதமான தயாரான சூழ்நிலையில் வந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது முறையாக எப்படியாவது நான் பிரதம மந்திரியாக ஆகிவிட வேண்டும் என்கின்ற முயற்சியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் நமது முன்னாள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த பக்கம் இந்திய அலைன்ஸுடைய கூட்டம் நடந்தது நேற்றைய தினம் டெல்லியில. அதில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவெடுத்தது என்னவென்று சொன்னால், எப்படியாவது நாம் ஆட்சி அமைக்க வேண்டும், எப்படியாவது இந்தியா அலைன்ஸ் டிடிபியோ அல்லது ஜேடியோ மற்ற இதர கட்சிகளை நமது கூட்டணியில இணைத்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நாம் கொடுத்து நாம் என்ன செய்யணும், ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதாக அவர்கள் முடிவெடுத்தார். ஆனால் ஒரு சில தலைவர்கள் இல்லை, நாம் எதிர்க்கட்சியாகவே இருந்து விடுவோம் என்கின்ற அடிப்படையில் சில முடிவுகள் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கள சூழ்நிலையில பாரத பிரதமர் அடுத்த பிரதமர் யார் என்கிற விஷயத்தை ஜூன் 9ஆம் தேதி, அதாவது ஜூன் 9ஆம் தேதி 6 மணிக்கு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க போகிறார்கள். கூட்டணி கட்சியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டோம். ஜேடியுவும் டிடிபியை பொறுத்தவரையில் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, சபாநாயகர் பதவி எங்களுக்கு வேண்டும் என்று இரு கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை தான் கட்சியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேண்டும் என்பதாக கேட்கிறார். இந்த பக்கம் நிதிஷ்குமார் என்ன கேட்கிறார், எனக்கு சபாநாயகர் பதவி வேண்டும் என்று கேட்கிறார். இரு தரப்பிலும், அதாவது மத்திடத்திற்கு இரு பக்கம் அடி என்கின்ற அடிப்படையில ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போன்று இப்பொழுது மோடிஜி அவர்கள் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார், யாருக்கு எந்த பதவி வழங்குவதில்லை. தெலுங்கு தேசத்தை பொறுத்தவரை என்ன கேட்கிறாங்கன்னா, எங்களுக்கு 5 மினிஸ்ட்ரி போஸ்ட் வேணும், அதெல்லாம வைஸ் மினிஸ்ட்ரி செகண்ட் கேட்டகரி, அதாவது துணை மினிஸ்ட்ரி எங்களுக்கு 3 பதவிகள் வேண்டும் என்பதாக தெலுங்கு தேசம் கட்சி. அதெல்லாம தனி மாநில அந்தஸ்து வேணும் எங்களுக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு, அதை உடனே நீங்க நடைமுறைப்படுத்தணும். அதே சமயத்துல இவர் தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடு கேட்ட உடனே நிதிஷ்குமார் அங்கே கேட்கிறாரு, எங்களுக்கு பீகாருக்கு தனி மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு. இப்படி பாஜக சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சரவையில் அமித்ஷா இடம்பெறக்கூடாது என்று நிதிஷ்குமாரும் சொல்றாரு, தெலுங்கு தேச கட்சியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, அமைச்சரவையில எக்காரணத்தை கொண்டும் அமித்ஷா இடம்பெறக்கூடாது. இதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, முக்கியமான மினிஸ்ட்ரி பதவிகளை தெலுங்கு தேச கட்சியும் கேட்கின்றது, நிதிஷ்குமாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அமித்ஷாவும் நட்டாவும் என்ன தெரியுமா சொல்றாங்க, சபாநாயகர் எக்காரணத்தை கொண்டும் நாம கூட்டணி கட்சிக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா கூட்டணி கட்சி ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சபாநாயகர் பதவி நமக்கு வேணும் என்று சொன்னால் தொங்கு நாடாளுமன்றம் பிஜேபியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், அழகான முறையில ஈஸியா அப்படி என்ன செஞ்சுருவாங்க, எதிரில் இருக்கக்கூடிய அந்த எம்பிகளை என்ன செய்வாங்க, விலை கொடுத்து வாங்குவதில் மிக வல்லமையானவர்கள். அதனால தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்களே வாங்குறதுக்கு ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்று பயந்துதான் என்ன கேக்குது, தெலுங்கு தேச கட்சியும் நிதிஷ்குமாருடைய கட்சி, நிதிஷ்குமார் என்ன செய்யறாரு, எங்களுக்கு சபாநாயகர் பதவியை கொடுங்க அப்படிங்கிறார். சபாநாயகர் பதவியை கொடுத்துட்டாங்கன்னா, நாளைக்கு இவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் கட்சி தாவுறாங்கன்னு வச்சுங்க, உடனே இவங்க என்ன பண்ணலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். உடனே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அவங்கள நிரூபிச்சு கொண்டு வர்றதுக்குங்கிறது சாத்தியமே கிடையாது. அதனாலதான் என்னெல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா எப்படியாக இருந்தாலும் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதனால்தான் இவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நடக்க போறக்கூடிய விஷயம் என்ன நடக்க போகுது இந்த நாட்டுல அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, இதுவரைக்கும் ஒரு தெளிவான முடிவு இல்லை. RSS பொறுத்த வரையில RSS என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, எக்காரணத்தை கொண்டும் பிரதம மந்திரி மோடியாக ஆகி விடக்கூடாது, அதுல தெளிவா இருக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, நட்டாவை விலை கொடுத்து வாங்குறாங்க. பிஜேபி என்ன செய்யுது, பிஜேபியுடைய தலைவர் நட்டா அவர்களை ஒரு தோராயமான ஒரு லம்பான அமௌண்ட் கொடுத்து என்ன பண்றாங்க, நட்டாவை தன்னுடைய கைக்குள் கொண்டு வச்சுறாங்க. இப்போ நேற்று நடந்த அந்த ஆலோசனை கூட்டம் என்பது மோடி அவர்கள் கூட்டிய கூட்டம் தான், என்டிஏ கூட்டல, RSS கூட்டல. அதனாலதான் என்ன செய்யறாரு, இவர் நட்டாவை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. அதே மாதிரி ராஜ்நாத் சிங் பக்கத்துல உட்காந்துடுறாரு. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு சொன்னாக்கா, எப்படியாவது நாம் ஆட்சி அமைத்து தீர வேண்டும், அதே சமயத்தில் ஆட்சியில் யாரும் பங்கு கேட்டு விடக்கூடாது என்கின்ற விஷயத்துல உறுதியான முறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில, இந்தியா அலைன்ஸை பொறுத்தவரையில காங்கிரஸ் 99 தொகுதிக்கு மேல் ஜெயிச்சதின் காரணமாக
இந்தியா அலைன்ஸ் 234 தொகுதிகளை வென்றிருக்கிற காரணத்தினால இந்திய கூட்டணி தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, நிச்சயமா எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா ராகுல் காந்தி அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்கின்ற கருத்து வந்து கொண்டிருக்கு. மல்லிகார்ஜுன் கர்கே இருப்பார். ஏன்னா காங்கிரஸ் தானே அதிக பெரும்பான்மை அடைந்திருக்கு. மற்ற கட்சிகளை விட சுமார் 100 சீட்டுக்கு நெருக்கமாக காங்கிரஸ் வந்ததன் காரணமாக அதிகப்படியான வாய்ப்பு மல்லிகார்ஜுன் கர்கேக்கும் அல்லது ராகுல் காந்திக்கும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல பிரதம மந்திரி என்கின்ற அடிப்படையில அல்லது தெலுங்கு தேச அல்லது ஜேடியு நிதிஷ்குமாரோ இந்தியா அலைன்ஸில் இணைந்தார்கள் என்றால் கூட ராகுல் காந்தி பிரதமராக மாட்டார். அது மட்டும் தெளிவா இருக்கு. ஏன் அவர் மாட்டார் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய வரலாறு எடுத்து பாருங்க. அவருடைய வரலாறு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா, அவருடைய பாட்டன் அதாவது நேருஜி அவர் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியா இருந்தாங்க. அதுக்கு பிறகு யாரு, அவங்களுடைய பாட்டி ராகுல் காந்தியுடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய தந்தை ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியா இருந்தாங்க. அப்ப அந்த வம்சாவளியை சேர்ந்த இவர் ஆட்சியில் அமர்வதாக இருந்தால் ஒரு தனி பெரும்பான்மை இல்லாமல் என்ன செய்ய மாட்டாரு, இவர் ஆட்சியில அமர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் இது ஒரு 100 சீட்டு தான் நம்மகிட்ட இருக்குது. மற்ற கூட்டணி கட்சிகளோடு தான் நாம் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். முதல் முறையா நம்ம பிரதம மந்திரி ஆகிறோம்னு சொன்னாக்கா கூட்டணி கட்சிகளுடைய உதவியை கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆள முடியும் இந்த நாட்டை. அது என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அப்ப இந்த 5 வருட காலங்கள் என்பது எல்லா கட்சிக்குமே ஒரு பலப்பரிச்சை தான். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த 5 வருஷத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வேண்டுமானாலும் மாறலாம். இதுல என்ன முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம்னா, அஜித் பவார் சரத்பவாருடைய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற அஜித் பவார் என்ன செய்யறாருன்னா, மீண்டும் சரத்பவார் கட்சியிலே இணைவதற்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடுறாரு. அவருடைய 18 எம்எல்ஏ திரும்பி என்ன பண்றாங்க, சரத்பவார் கட்சிக்கு வரதுக்கு பாக்குறாங்க. ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இப்படியே அவங்க இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அவர்களுடைய கட்சி பலகீனமடைந்து விடும் என்பதை விளங்கி கொண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம போய் இணைஞ்சிருவோம் அப்படின்னு முன் வராங்க. அப்ப பெரிய மாறுதல்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் பாக்குறோம். நம்ம நேற்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவரை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் DK சிவகுமார் போய் என்ன செஞ்சாரு, சந்திரபாபு நாயுடு அவரை சந்திச்சாங்க. ஒரே பிளைட்லயே தேஜஸ்வி யாதவும் வந்தாங்க. அதே மாதிரி நிதிஷ்குமாரும் ஒரே பிளைட்லயே வந்ததை பார்த்தோம். இப்படி எல்லாம் சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாட்டை ஆள போவது யார் என்பதை காலம் முடிவு செய்யும்.